மனிதன் தெய்வமாகலாம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி ரெடியாக இருக்கு. படம் வர ஏப்ரல் 10 கிராண்டா தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸ் ரெஜின் மூவிஸ் வாங்கியிருக்கிறதாவும், கேரளா தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸ் தி கோகுலம் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா இன்னைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் லீடர் நடிக்கிறாரு. படம் வர ஏப்ரல் 10 தேட்டர்களில் கிராண்டா ரிலீஸ் ஆக போகுது. கரா படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் தனுஷ் மமிதா பச்சி இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி. படம் வர ஏப்ரல் 30 கிராண்டா தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. பேட்ரியாட் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர May 1 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மம்முட்டி லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியே ரெடி ஆயிருக்கு. TN 2026 தங்க நட்சத்திரம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நட்டி நட்ராஜ் தம்பிராமையா லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அறிவு படத்துலேருந்து இன்றைக்கி ஆக்டர் விஜயகுமாரோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் ட்ராமா ஆக்ஷன் மூவியே ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்ஸ் மோர் படத்துலேருந்து நியூ கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. சோனால் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் அண்ட் அதிதி சங்கர் லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு லவ் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஹசியா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற 10வது மூவியோட அஃபிஷியல் பூஜை பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நடக்க போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு லவ் மூவி. டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கான்சிட்டி படத்துலேருந்து நெக்ஸ்ட் கேரக்டர் போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தம்பிராமையா அண்ட் ரமேஷ் திலக்கோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ், அண்ணாபேன், யோகி பாபு, வடிவகரசு லீடர் நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். டகாய்ட் படத்துலேருந்து சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 4 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. 29th மூவி படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டா தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். த மம்மி படத்தை பார்த்தீங்கன்னா IMAX ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்க்ரீன் எக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் இந்த படம் வர ஏப்ரல் 17 தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. அப்சன்சன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து அஃபிஷியல் போஸ்டர் அண்ட் நியூ ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர May 15 ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவி. இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் கேர்ள் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து இப்போ நியூ ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர June 26 ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஜெட்லி படத்துலேருந்து அஃபிஷியல் வசங்கள் வந்திருக்கு. வசங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு தெலுங்கு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போ வாத் 2 படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ OTT ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 3 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆகுது. பீஃப் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸ்லேருந்து அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 16 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. கெவின் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் சீரிஸ்லேருந்து அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 20 பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ்லையுமே ப்ரீமியர் ஆகும். அவதார் த நியூ அப்பேரன்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸ்லேருந்து அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் இந்த June 25 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹாலிவுட் சீரிஸ் தான் எ குட் கேர்ள் கைட் டு மர்டர். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா வர May 27 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லையுமே ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.